ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாசலில் எப்போதும் பார்த்தீங்கன்னா எப்படி கோலம் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ற வரையும் பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு தெரிவது கிடையாது. முறைப்படி கோலம் போடுறோம், அந்த கோலத்திற்கு பின்னாடி இவ்வளோ விஷயம். அதாவது சாதாரணமாக எல்லோரும் வீட்டு வாசலில் கோலம் போடுறாங்க, அதனால் நம்மளும் போடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம மற்ற நாட்களில் கோலம் போடுவதை காட்டிலும் மார்கழி மாதம் கோலத்திற்கு பார்த்திங்கன்னா உகந்த மாதம். மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து கை கால்களை அசைத்து இடுப்பை வளைத்து வாசல் தெளித்து கோலம் போடும்போது குளிர் போய் வெப்பம் கிடைக்கிறது. அதிகாலை நேரத்தில் நிலவும் இருப்பதனால அதன் குளிர்ச்சியும் கிடைக்கிறது. இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமானது. மற்ற மாதங்களை காட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியானது கீழே வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு குளிராக இருந்தாலுமே வெளியே சிறு சிறு குழந்தைகள்லாம் அதாவது நம்ம ஊர்ப்புறங்களில் பஜனைகள் பாடிக்கொண்டு வருவாங்க. முன்னாடி ரொம்ப வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா அது காலங்காலமாக குறைஞ்சிருச்சு. மார்கழி மாதத்தில் ஒரு மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வெளியில் உலா வருவது நமக்கு மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடியது. அந்த மேலே உள்ள நல்ல ஓசோன் படலத்தினுடைய அந்த காற்றானதை நம்ம சுவாசிப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் அப்படியே கீழே வந்துடும். அப்போ நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு உள்ள என்ன சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும், மூச்சு கோளாறுகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு சரியாகும் அப்படிங்கிறது. குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் வீட்டின் முன்பு சாணம் தெளித்து கோலம் போடுவது இன்றும் வழக்கமாக உள்ளது. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா மறந்திருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இந்த வழக்கங்களை கடைபிடித்து கொண்டு வராங்க. இது காலை நேரத்தில் கோலம் போடுவதனால பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. கோலம் போடுவது பூமிக்கும் நம்ம செய்ய ஒரு மரியாதை தான். நம்ம உடலும் ஆரோக்கியம் மேம்படும். உடம்பை அசைத்து நம்ம குத்த வச்சு கோலம் போடுவது பெண்களுக்கு அவர்களுக்கு உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். பூமிக்கும் நம்ம கோலம் போடுவது ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக இருக்கும். கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா கோடுகள் கோணல் மாணலாக இருந்தாலும் அது போட்டு முடித்த பின்பு பார்த்திங்கன்னா அப்படியே கோலாகலமாக அழகுடன் இருக்கிறதோ அதே போல தான் கோலம் போடும் வீட்டினையும் மகாலட்சுமி தன் அருட்பார்வையால் காத்து நிற்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அனைவருடைய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா கட்டாயம் காலை நேரத்தில் கோலம் போடணும். அமாவாசை மற்ற திதி பித்ருக்கள் திதி அந்த நேரங்களில் மட்டும்தான் கோலம் போடக்கூடாது. ஏன்னா நம்முடைய அந்த முன்னோர்கள் அவர்கள் நம் வாயிலாக நம் வீட்டிற்கு வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ அந்த நேரத்தில் இறைசக்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும். கோலம் போட்டிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்களால் வர முடியாது. ஏன்னா அந்த கோலம் மகாலட்சுமி தேவியை குறிக்கிறது. அந்த இடத்துல தெய்வ கடாட்சம் இருப்பதனால பித்ருக்களால் வர முடியாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த நாட்களை மட்டும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. முதல்ல கோலம் எப்படி போட வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்திருக்கணும். முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துடலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும். இது முதல் விஷயம். எப்படி இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு விட வேண்டும். வாசல் தெளிப்பதற்கு பார்த்தீங்கன்னா சாணத்தை கரைச்சி பயன்படுத்துவது மிகவும் நல்லது. உங்களிடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் தண்ணியை கூட இது பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நம் வீட்டு வாசலில் லக்ஷ்மி வாசம் செய்வதனால் புது தண்ணீரையே நம்ம தெளிக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம பிடிச்சி வச்சுருப்போம் தூசு கலந்து அழுக்கு தண்ணி, அதை வச்சு பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம வாசலில் தெளிக்கக்கூடாது. புதுசாக பைப்பில் பக்கத்தில் இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு, இல்லை நம்ம ஏற்கனவே சேகரித்து வச்சுருப்போம் அந்த டேங்கில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வாசல் தெளித்து கோலம் போடணும். அதற்கப்புறம் கோலம் போட்டு முடிந்ததும் காவியை இடுவது மும்மூர்த்திகளை குறிக்கும். அதாவது காவி கலரு, நம்ம ஒயிட் கலர் அந்த பெரும்பாலும் கோலம் மாவைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அரிசி மாவில் போடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ புதுசாக கலர் பொடிகள் வந்திருந்தாலும் நம்ம அந்த காவி வண்ண அந்த கலரை பயன்படுத்துவது மும்மூர்த்திகள் வாசம் செய்வதற்கு ஒரு ஐதீகமாக இருக்கும். அதனால் அதையே பயன்படுத்துவது இன்னும் சிறப்பாக இருக்கும். கோலத்தின் சாணத்தின் பசுமையானது விஷ்ணு பெருமானையும், மாவின் வெண்மையானது பிரம்மாவையும்,
காவியின் செம்மையானது பரமேஸ்வரர் சிவபெருமானையும் குறிக்கின்றது. அந்த கோலத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சாணி வச்சு அதில் ஒரு பூ வைப்பது இன்னும் சிறப்பு. கோலமிட்ட பின்னர் பூசணி, செம்பருத்தி போன்ற மலர்களையும் அதன் நடுவில் வைக்க வேண்டும். இது நமக்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து தரும். பௌர்ணமி நாளன்று தாமரை பூ கோலம் போடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். 7 இதழ் கொண்ட அந்த தாமரைப்பூ. அதுக்கப்புறம் கோலத்தின் அனைத்து பக்கங்களிலுமே பார்த்திங்கன்னா பூக்கள் வைத்தால் திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது. திக்பாலர்கள் என்றால் அவர்கள் ஒரு தேவதைகள் போன்று. அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றால் அதன் மூலியமாகவும் நமக்கு ஒரு நன்மைகள் வந்து சேரும். கோலமிடுபவர்களுக்கும் அவர்களை அறியாமலேயே சீரான மூச்சு பயிற்சி கிடைக்கிறது. கோலத்தை நீங்கள் குத்த வச்சு உடம்பை அசைஞ்சு போடுவது பார்த்திங்கன்னா ஒரு விதமான உடற்பயிற்சி தான். அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நமக்கு தெரியாமலே உடலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறையான அணுக்கள் உண்டாகுவதை நம்ம உணர முடியும். வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் செல்லும் முன்பே பார்த்திங்கன்னா கோலம் போட்டு விட வேண்டும். அதற்கு தான் அதிகாலையிலே எழுந்து கோலம் போட்டு விடணும் அப்படின்னு சொல்வது. கோலம் போட்டு முடித்த பிறகு அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். அதாவது கிச்சனில் சமைப்பது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடனே நேராக நம்ம கிச்சனுக்கு போகக்கூடாது. முதல்ல வெளியே வந்து வீடு வாசலில் பெருகி கோலம் போட்டு முடிஞ்சால் பூஜை அறையில் நம்ம குளிக்கலாம், இல்லை மூஞ்சி கை காலை கழுவிட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்புறம் தான் கிச்சனில் போய் பார்த்திங்கன்னா அக்னி பகவானை மனதர வேண்டி அந்த அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். அதற்கப்புறம் ஆள்காட்டி விரலை தவிர்த்து பிற விரல்களை வைத்து தான் நம்ம கோலமிட வேண்டும். ஆள்காட்டி விரலை எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாது. வேறு எந்த விரல்களையும், கட்டை விரலையும் அதற்கு தகுந்தாற் போல் மற்ற விரல்கள், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் இவற்றை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்ம கோலமிடலாம். தெய்வீக எந்திரங்களை குறிக்கும் கோலங்களில் நம்ம பூஜை அறையில் மட்டும்தான் போட வேண்டும். அரிசி மாவிலோ அல்லது மஞ்சளிலோ மட்டும்தான் அந்த கோலத்தை நம்ம போடணும். தெய்வீக இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வெளியில் போடக்கூடாது. அதே போல் சுவாமியோட உருவங்களை கூட பார்த்திங்கன்னா கோலமாக போடுவாங்க. அதையுமே நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டு வாசலில் போடுறோம்னா அந்த இடத்துல சில பேர் போவாங்க, வேணுக்குன்னே கூட சில பேர் அந்த இடத்துல மிதிச்சுக்கிட்டு போவாங்க. அப்போ அதை ஒரு அவமதிக்கிற செயலாக இருக்கும். அது அந்த விஷயத்தில் அவங்க ஈடுபட்டாலுமே அது அவர்களுக்கு கேடு தான். இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அது வீட்டிற்குள்ளே நம்ம பூஜை அறையில் சின்னதாக போட்டு வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சுவரையொட்டி போடப்படும் பார்டர் கோலங்கள் தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டது. அதேபோல் மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலிற்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும். கோலம் போடுவதனால பார்த்திங்கன்னா துர்சக்திகள் நம் வீட்டிற்குள்ளே நுழையாது. அரிசி மாவிலால் கோலமிடுவது சில உயிரினங்களுக்கு உணவாகவும் இருப்பதனால அன்னதானம் செய்த பலனும் இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் கோலம் போடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது. நம்ம காலங்காலமாக போட்டுக்கிட்டு தான் வரோம். ஆனால் இந்த மாதிரியான அர்த்தங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது இந்த மாதிரி யாராவது சொல்லும் பொழுது தான் நமக்கு புரிய வரும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அதன் மேல் உள்ள அந்த ஈர்ப்பானது அதிகரிக்கும். அப்போ தொடர்ந்து நம்ம செய்வதற்கும் இது ஒரு வழிவகையாக இருக்கும். சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இதை செய்யின்ட்டு போயிடுவாங்க. அதை கேட்காம செய்தால் அதனுடைய பலன் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாகரிகம் வளர வளர அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு. அப்போ எதை செய்வதாக இருந்தாலும் இதற்கு ஒரு விளக்கத்தை சொன்னால் தான் அந்த இடத்துல இது செய்வது மாதிரி மாறிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி இல்லை, இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள அப்போ இதற்கு ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து தான் இன்றைய காலகட்டத்தில் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரியான பதிவுகள் நம்ம பதிவிட்டு அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்குறோம். அதனால் நம்ம ஊக்குவிப்பதனால அவங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களும் போடுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அனுபவ ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் அந்த பலனை அடைந்து நமக்கு உணர்த்தி விட்டு சென்றது தான். அதனால் நீங்களும் எவ்வளவு காலம் கடந்தாலும் எப்படி போனாலும் இந்த தன்மை மட்டும் என்றைக்கும் மாறாமல் நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டே வரும் பொழுது தான் அவர்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படிங்கிறது. அதனால் அந்தந்த வீட்டு பெண்மணிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து இந்த கோலம் போடுகின்ற இந்த வழக்கத்தை எப்பொழுதும் கடைபிடித்து கொண்டு வாருங்கள். அந்தந்த வீட்டில் உள்ள அந்தந்த
குடும்ப தலைவியில் தான் பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு மகாலட்சுமி. அதனால் அவங்க எல்லாருமே காலையில் எழுந்து அந்த வீட்டிற்கு கோலம் போடுவது அவங்களுக்கு லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இந்த மாதிரியான நேரங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். எப்பொழுதும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வீட்டில் நடந்தாலுமே நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போனாலும் அந்த இடத்துல நிறைய இது பாதிக்கப்படும். இப்போ திடீர்னு இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லைன்னா ஒரு நாள் நல்லா கரண்ட் இருக்குது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் கரண்ட் இல்லைனாலும் அந்த வேலைகள் எல்லாமே தாமதப்படும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிக்கல் ஏற்படும். அதே போல் தான் குடும்பத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன ஒரு சண்டை சச்சரவு நடந்தாலும் தினந்தோறும் செய்கின்ற வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பமானது பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும். அவ்வளோதான், நீ சண்டை போட்டாங்க, நான் பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன்ட்டு நம்ம பாட்டுக்கு அவங்கவுங்க இஷ்டத்தில் இருந்தால் அது என்ன ஆயிரும், ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போய் கஷ்டங்கள் தான் அதிக அளவில் வர ஆரம்பிக்கும். அதனால் எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் கோலம் போடும் பெண்ணானப்பட்டவங்க பார்த்திங்கன்னா மனத்தெளிவோடு அந்த கோலத்தை போட வேண்டும். அந்த சண்டையே நினச்சிக்கிட்டு இருந்தால் கோலமும் உருப்படியாக வராது, அழிச்சழிச்சு போடுற மாதிரி வரும். அப்போ அதுவும் இன்னும் ஒரு கஷ்டங்களை தான் கொடுக்கும். அந்த நேரத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் மனத்தெளிவோடு போடுங்க. தினந்தோறும் கோலம் போடுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த லட்சுமி கடாசம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.